ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி ஃபேமஸான கொழுக்கட்டை எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம கொழுக்கட்டை செய்யணும்னா அரிசி மாவு கடையில் வாங்குவோம். அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள இடியாப்பா மாவில் தான் கொழுக்கட்டை செய்வோம். உள்ளுக்கு பூரணம் வச்சு கொழுக்கட்டையை வேக வைப்போம். ஆனால் பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக அரிசியும் பருப்பையும் நல்லா வறுத்துட்டு தான் செய்யணும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா வறுத்துட்டு அப்புறம் பவுடர் பண்ணோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அதை 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவின அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சர்வியட் அப்படி இல்லைன்னா வெள்ளை துணியில் போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா மெலிசாக பரப்பி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா காஞ்சிரும். அரிசி காஞ்சோன்னா அதில் தன்மை இருக்கக்கூடாது, இந்த மாதிரி. ஆனால் ஈரத்தன்மை இருக்கணும். அப்புறம் தான் நம்ம பவுடர் பண்ணணும். இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோலேயே வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல வாசம் வரும். பருப்பு இந்த அளவுக்கு நல்ல வாசம் வரும். நிறம் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கணும். அந்த மாதிரி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பருப்பு நல்ல கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரவை மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரிசியும் 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா காயுது. தன்மை கொஞ்சம் கூட இல்லை. லேசாக அரிசி ஈரமாக இருக்குது. இந்த மாதிரி ஈரமாக இருக்கும்போது சின்ன மிக்சி ஜார் எடுத்து அரிசியை சேர்த்துக்கோங்க. 2 பேட்சாக நல்லா அரைச்சிக்கலாம். அதே மாதிரி ரவை பதத்துக்கு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், 2 பேட்சும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது. இதையும் ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சிடலாம். அங்கங்கே கட்டிகள் இருக்கிறத கையை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கொழுக்கட்டுக்கு தேவையான அரிசியும் பருப்பையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு அரிசி 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துரும். அதுக்கு 1/2 கப் அளவு வெல்லம் கரெக்டான மெஷர்மெண்ட். உங்களுக்கு அதிகமான சுவை வேணும்னா 1.25லேருந்து 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வெல்லம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் பெரிய கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோன்னு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்க பைத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். அதோட அரிசி உடச்சி வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கோங்க. அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அரிசியும் பருப்பையும் லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசியும் பருப்பையும் நல்லா வறுக்கிறனால கொழுக்கட்டை நல்ல வாசமாக இருக்கும். அதே நேரத்தில் அரிசி நல்ல பதமாக வெந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டோன்னே இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். நம்ம 1 கப் அளவு அரிசி 1/2 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்தோம். அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை லோலியே வச்சு நல்லா கரைச்சி விட்டுட்டு இது மூடியை போட்டு 5லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். அப்பப்போ மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பதமாக வெந்திருக்கு. இப்போ கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தூசு மணல் இருந்தால் இந்த வடிகட்டியிலே அப்படியே தங்கி நின்றோம். உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெல்லம் இருந்தால் வெல்லத்தை நல்லா பொடியாக நுணுக்கிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி போட்டு நல்லா கரைக்க தேவையில்லை. வெள்ளை கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். அந்த கட்டியெல்லாம் கரண்டியோட பின்பாகத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் கலந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிகள்லாம் நல்லா உடஞ்சி வந்துடும்.
இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகளெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஏலம் சுக்கு வந்து 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் கலந்தது வச்சுருக்கேன், அதனால 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மறுபடியும் 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஊற்றின வெள்ளை கரைசல்லாம் நல்லா இறுகி நல்லா பதமாக வெந்து வந்திருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்ல பதமாக வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கையை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு ஈர கையிலேயே மாவை நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். அதுதான் சரியான பதம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டல. இப்போ மாவு வந்து கணக்காக வெந்து வந்திருக்கு. இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இருப்போம். அதுக்கு பிறகு நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்ல உருண்டைகளாக உருட்டிக்கலாம். பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி அச்சு வந்து கடைகளில் கிடைக்கும். அதில் நெய் தடவி விட்டுக்கோங்க. தடவிட்டு உருட்டி வச்சிருக்க மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக உள்ளுக்கு அமுத்திக்கோங்க. கொழுக்கட்டை அச்சுக்குள்ளே ஃபுல்லாக மாவு இருக்கணும், கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. அடிப்பாகத்தை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ திறந்து பார்த்தோன்னா ரொம்ப பிரமாதமாக கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு கொழுக்கட்டையும் செஞ்சிடலாம். மாவு வந்து ஃபுல்லாக ரொப்பிக்கோங்க. கொழுக்கட்டையோட அடிப்பாகத்தை இந்த மாதிரி விரலை வச்சு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ ஒரு பேட்ச் கொழுக்கட்டை வந்து நம்ம செஞ்சாச்சு. இன்னொரு பக்கத்தில் இட்லி கொப்பரை அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணியும் நல்ல தளன்னு கொதிக்குது. இட்லி தட்டில் இந்த மாதிரி வாழை இலை அப்படி இல்லை வெள்ளை துணியை போட்டு கொழுக்கட்டையை அடுக்கிக்கோங்க. இப்போ கொழுக்கட்டையை இட்லி கொப்பரையில் வச்சு மூடியை போட்டு 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். 8 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், 8 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கு வேணால் இந்த கொழுக்கட்டை வந்து லென்த்தியான ப்ராசஸ் மாதிரி இருக்கும், ஆனால் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. மாவு மட்டும் நீங்கள் கிண்டி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களே வந்து அச்சில் வச்சு ரெடி பண்ணிடுவாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார்பட்டி ஃபேமஸான கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி நெய்வேத்திய ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.